ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், ஒவ்வொரு சூழ்நிலைக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த காரியம் இப்படி ஆய்விட்டது, இந்த சூழ்நிலை இப்படி ஆய்விட்டது என்று சொல்லி நீங்கள் கதறி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவ பலன் உங்கள் மத்தியில இறங்கி வருகிறது. தேவ பலன் உங்களை ஆட்கொள்கிறது. தேவ பலன் உங்களுக்கு இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்கி போட்டு, எல்லா கலக்கங்களையும் நீக்கி போட்டு, எல்லா வியாகுலங்களையும் மாற்றி போட்டு இன்றைக்கு உங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் வைக்கிறார். அல்லேலூயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை சீக்கிரமா எடுத்து வாசிங்க. கொடுத்த நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம். 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. சரி, நானே வாசிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. இந்த வார்த்தை யார் சொல்றா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சூழ்நிலைகளில, நம்முடைய சரீரத்துல மிக மிக முக்கியமான தேவையா இருக்கிற ஒரு காரியம் தான் பலன். அல்லேலூயா. இந்த பலன் இல்லாம நம்ம எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. முயற்சிப்போம், யோசிப்போம், ஆலோசனை செய்வோம். ஆனா செய்வதற்கு என்ன அவசியம்? பலன் அவசியம். அல்லேலூயா. என் கூட பேசணும் நீங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்வதற்குண்டான பலனை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைக்கு கொடுத்து அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இதிலிருந்து என்னால் வர முடியவில்லை, இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியவில்லை, நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், என்னால் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியவில்லையே, அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பலன் நமக்குள் இருக்குமாயின் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் நமக்குள் ஆட்கொள்ளும் போது, கர்த்தருடைய பலன் நம்மை ஆளுகை செய்யும் போது, கர்த்தருடைய பலன் நமக்குள் ஊடுருவி பாயும் போது, எப்பேற்பட்ட பலவீனமாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட சுகவீனமாய் இருந்தாலும், அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர், பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் எப்பேற்பட்ட பலவீனத்தையும் மாற்றி போட அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை பலவீனத்தின் நிமித்தமாக இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம், வியாதியின் நிமித்தமாக இந்த இடத்துல வந்திருக்கலாம், சுகவீனத்தோட இந்த இடத்துல வந்திருக்கலாம். என்னால் ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியவில்லையே, இவ்வளவு பலவீனம் என்னை தாக்குகிறது, இவ்வளவு சூழ்நிலையில நான் எப்படி இந்த வேலையை செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஒரு பாரத்தோட, ஒரு வேதனையோட, ஒரு கண்ணீரோட, புலம்பலோட நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, பலப்படுத்துகிற கிறிஸ்து இந்த இடத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா என்று சொல்லி பாடும்போது அவருடைய பிரசன்னமும், அவருடைய மகிமையும், அவருடைய கிருபையும் இந்த இடத்தில் வந்திருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய பலன் இருந்தால் மாத்திரமே நம்மால் ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து அந்த பக்கம் வைக்க முடியும். அல்லேலூயா. ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து அங்கிட்ட வைக்கணும்னா அவருடைய பலன் வேணும். மாம்சத்துல எந்த வேலையும் செய்ய முடியாது. மாம்சத்துல ஓடி 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 சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? மாம்சத்துல பிரயாசப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறோமா? இன்க்ளூட் மீ. நானும் மாம்சத்துல ஓடி பார்த்தேன், சுயத்துல ஓடி பார்த்தேன், ஆனா எதுவுமே கிடைக்கல. நான் கற்றுக்கொண்டேன், ஆண்டவருடைய பலன் இருந்தா மாத்திரம்தான் எந்த ஒரு காரியமும் வாய்க்கும் என்பதை நான் அறிந்து கொண்டதுனால, தெரிந்து கொண்டதுனால, புரிந்து கொண்டதுனால அந்த ஆவியானவரை, அந்த பலத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அதிகாரம், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கிருபை நமக்கு வேண்டுமானால் பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பலப்படுத்துகிற கிறிஸ்து எப்பொழுது நம்மை ஆட்கொள்வார்? பலப்படுத்துகிற இயேசு எப்பொழுது நமக்குள் கிரியை செய்வார்? பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் எப்பொழுது வாசம் பண்ணுவார்? எடுத்தவர்கள் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை
சத்தமாக வாசிக்கும்படி கேட்கிறேன். நீங்கள் வாசிக்கவில்லை என்றால் நான் வாசித்து விடுவேன். ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. இப்ப தெரிகிறதா கர்த்தருடைய பலன் யாருக்கு கிடைக்கும்? கர்த்தருடைய அந்த அதிகாரம் யாருக்கு கிடைக்கும்? கர்த்தருடைய அந்த அனுக்கிரகம் யாருக்கு கிடைக்கும்? கர்த்தருடைய கிருபை அது யாருக்கு கிடைக்கும் என்றால், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் யாருக்கு கிடைக்கும் என்றால், முதலாவது பாயிண்ட், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய பலன் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ, கர்த்தருக்காக யாரெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து தேசத்திற்காக, பட்டணத்திற்காக, கிராமங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, அநேகருக்காக யாரெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு போராடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, வேண்டிக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பலன் சாதாரணமா நமக்கு கிடைக்காது. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் சாதாரணமாக நமக்கு கிடைக்காது. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, அவருடைய சமூகத்தை தேடும் போது, அவருக்காக காத்திருக்கும் போதுதான் இந்த பலனை கர்த்தர் நம்மை வைக்கிறார். அல்லேலூயா. இவர் போற இடத்துல எல்லாம் ஜெயமாவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்க போற இடத்துல எல்லாம் வெற்றியா இருக்குது. எப்படி பிரதர், எப்படி சிஸ்டர் கேட்பாங்க. நீங்க சொல்லணும், நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்கூல்ல முதல் மதிப்பெண் எடுத்தா சொல்லணும், பேட்டி கொடுக்கும் போது சொல்லணும், எனக்கெல்லாம் அது ஆசை. நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாங்கன்னா, மாவட்டத்துல முதலிடம், இந்திய தேசத்துல முதலிடம் எடுக்கிறாங்கன்னா, நம்ம பிள்ளைகள் சொல்லணும், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். இந்த வெற்றிக்கு காரணம் என் இயேசப்பான்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது, கர்த்தரை முழுமையாக நம்பும் போது, கர்த்தரிடத்துல வாஞ்சையா இருக்கும் போது, கர்த்தர் நமக்கு இந்த பலனை இலவசமாக கொடுக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு பகுமானமும் கர்த்தர் நம்மிடத்துல கேட்கல. இந்த பலனை பெற்றுக் கொள்வதற்கு, இந்த பலனை அனுபவிப்பதற்கு, இந்த பலனை நாம் அனுகூலமாக்கி கொள்வதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் பணமோ செல்வமோ காசோ அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் நம்முடைய இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இங்கு பவுல் சொல்லுகிற வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, எல்லாருக்கும், முதியோர்களுக்கு, பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச, அறிஞ்ச நல்ல ஒரு ஞாபகத்தில் வரக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை தான். ஆனா இந்த வார்த்தைக்குள் எவ்வளவு ஆழம் இருக்கிறது தெரியுமா? இந்த வார்த்தைக்குள் எவ்வளவு காரியங்களை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார் தெரியுமா? இந்த பலன் இருந்தால் மாத்திரமே உங்களால் ஒரு வேலையை கரெக்டாக சரியாக செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, இந்த பலன் கிடைக்கணும்னா நீங்களும் நானும் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 40வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக எப்படி காத்திருக்கிறார் தாவீது? பொறுமையோட காத்திருந்தார். அல்லேலூயா. இந்த பொறுமை நம்ம வாழ்க்கையில மிக அவசியம். பொறுமை இல்லாததுனால எத்தனை ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேன் தெரியுமா? எவ்வளவு சொல்ல விரும்பல, நான் என்னையவே சொல்லிக்கிறேன். பொறுமை இல்லாததுனால இப்ப சாப்பாடு ஆகணும்னா அதுக்கு சில நேரம் ஆகும் இல்லையா? குக்கர்ல அரிசியை போட்ட உடனே இறக்கிற முடியுமா? அது எப்படி இருக்கும்? வித விதையா இருக்கும், அதை சாப்பிட முடியாது. அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. விதைக்கிறோம், ஒரு காரியத்தை விதைக்கிறோம் அப்படின்னா அதை ஒரு கம்பா இருக்கலாம், சோளமா இருக்கலாம், கோதுமையா இருக்கலாம்,
நெல்லா இருக்கலாம். அதை விதைச்சிட்டோம்னா உடனே அடுத்த நாளைக்கு போய் நம்ம என்ன பண்ண முடியாது, அறுவடை செய்ய முடியாது. அதற்கு சில காலங்களையும் நேரத்தையும் சமயத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆக கர்த்தருக்கு காத்திருக்கிறது மாத்திரம் முக்கியமல்ல, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம். ஆனா நம்மிடத்துல சில நேரங்களில் சில சமயங்களில் மாம்சம் போராடுகிறது நிமித்தமாக நமக்குள்ள பொறுமையை நாம் இழந்து விடுகிறோம். அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில பொறுமைக்கு மாறாக கோபப்படுகிறோம், பொறுமைக்கு மாறாக விரக்தி அடைகிறோம், பொறுமைக்கு மாறாக அநேக காரியங்களை நாம் மாம்சத்தில் செய்கிறோம். ஆனால் கர்த்தர் அதை விரும்பவில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து வைத்து, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய வேண்டும், இந்த காரியத்தின் நான் எப்படி துவங்க வேண்டும், இந்த காரியத்தை நான் எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் இதுவரைக்கும் நீங்கள் கேட்காமல் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் தீர்மானம் பண்ணுங்கள். பொறுமையோடு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பதற்காக அவர் சமூகத்தில் வந்து காத்திருப்பேன் சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பலன் வேணும்னா, ஆண்டவரே உங்களுடைய எல்லா காரியங்களையும் நான் செய்யணும்னா எனக்கு பொறுமை அவசியம். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, அரசன் சொல்றாரு, ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிற ஒரு தாசன் சொல்றாரு, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆராதனை இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு இத்தனை மணிக்கு முடிக்கிறோம்னு சொன்னா அதுக்கே பொறுமை கிடையாது. அல்லேலூயா. வெளிப்புற காரியங்களை உலக காரியங்களை போய் உட்கார்ந்து என்ன பண்ணுவோம், விடிய விடிய வேணாலும் பார்ப்போம். அதுக்கெல்லாம் பொறுமை நல்லா இருக்கும். சீரியல் பார்க்கறதுக்கு பொறுமை இருக்கும். உலக காரியங்களை உலக சம்பாஷணைகளை பேசுவதற்கு நேரமும் பொறுமையும் எல்லாமே இருக்கும். ஆனா ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது அவருக்கு காத்திருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே என்ன இல்ல, பொறுமை இல்லை. நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, ஒரு நன்மையை சுதந்திரிக்கணும்னா, ஒரு கிருபைகளை நாம பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தர் நமக்காக பொறுமையை காய்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் பொறுமையா இருக்க விரும்புறீங்க? இருந்து இது வரைக்கும் விட்டுருங்க, இந்த செகண்ட் வரைக்கும் விட்டுருங்க. இந்த செகண்ட்ல இருந்து இந்த வார்த்தையை கேட்கிற நேரத்திலிருந்து நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்க போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியமும் நிறைவேறுவதற்கு நேரங்களும் சமயங்களும் எடுத்துக்கொள்ளுகிறது. ஆனால் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு மாத்திரம் உடனே நடந்துடும் நம்ம நினைக்கிறோம். உடனே ஆசீர்வாதம் வந்துடணும், உடனே எல்லா காரியமும் சரியாயிடணும், உடனே எனக்கு பலவீனம் மாறிடணும், உடனே என்னுடைய வியாதி மாறிடணும், உடனே எனக்கு சுகமாயிடணும் அப்படின்னு நீங்க அவசரப்பட்டீங்கன்னா நிச்சயமா சாப்பாடு வேகாத சூழ்நிலை தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. ஒரு 3 வயசு 4 வயசுல ஒவ்வொரு அரிசிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம செட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஆண்டவருக்காக காத்திருக்கிறதுக்கு ஒரு சில நேரங்களையும் ஒரு சில சமயங்களையும் ஒரு சில உபவாசங்களையும் ஒரு சில காரியங்களையும் நாம் செய்தாக வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்கிற பலன், எல்லாவற்றையும் செய்கிற அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமாயின் கர்த்தருக்காக காத்திருப்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பலன் ஆசீர்வாதம் எப்படின்னா அது உயர எழும்புகிற பலன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற பலன் அப்படியே மடங்கி கிடப்பதல்ல, அப்படியே முடங்கி கிடப்பதல்ல, அப்படியே அடிமைப்படுத்தி கிடப்பது அல்ல. அது உலகம் கொடுக்கிற பலன். கர்த்தர் கொடுக்கிற பலன் உயர எழும்புகிற பலன். அல்லேலூயா. அதுக்கு பாருங்க, எடுத்துக்காட்டா கழுகு சொல்றாங்க. கழுகுதான் ரொம்ப உயரத்துல பறக்கக்கூடிய பறவை. அல்லேலூயா. பறவை இனங்களிலே கழுகு விசேஷித்தமானவை. அந்த கழுகு அவ்வளவு உயரத்துல பறந்து கொண்டிருந்தாலும் ஒரு சின்ன குளத்துல இருக்கிற சின்ன மீனை பார்க்கறதுக்கு உண்டான திறனை ஆண்டவர் அந்த கழுகு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவு உயரத்துல பறந்துட்டு இருந்தாலும் அந்த மீனை போக்கஸ் பண்ணும், அதுக்கு உண்டான ஆகாரத்தை போக்கஸ் பண்ணும், அந்த பாம்பை போக்கஸ் பண்ணும்.
போக்கஸ் பண்ணி அது கரெக்டா வந்து கேட்ச் பண்ணிட்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுது இந்த பலன் கிடைக்கும்? கர்த்தருக்கு காத்திருக்கும் போது இந்த பலன் கிடைக்கும். கர்த்தருக்கு காத்திருக்காம, அவர் சமூகத்தை தேடாம, அவருடைய சமூகத்தில் வாஞ்சியா இருக்காம இந்த பலனையும் இந்த ஆரோக்கியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. மாம்சத்தில் நம்ம பலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சுயத்தில் இந்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த பலன் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பலன். சாதாரண பலன் அல்ல, சாதாரண பலன் அல்ல. ஏசாயா 58:8 நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். அல்லேலூயா. நினம் என்று சொன்னால் பலன். அப்படி எலும்புகளை கூட பலப்படுத்தணும் அப்படின்னா கர்த்தருடைய பலன் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுவரைக்கும் நீங்க மாம்சத்துல முடிவெடுத்திருந்தீங்கன்னா, மாம்சத்துல சிந்திச்சிருந்தீங்கன்னா, மாம்சத்துல ஓடி இருந்தீங்கன்னா, இன்னைக்கு அதை டர்ன் பண்ணுங்க, திரும்புங்க. இனி நான் மாம்சத்துல ஓட மாட்டேன், சுயத்துல ஓட மாட்டேன், பணபலத்துல ஓட மாட்டேன், அதிகாரத்துல ஓட மாட்டேன், தேவ பலத்துல நான் ஓடுவேன். அல்லேலூயா. தேவ பலத்துல யாரெல்லாம் ஓடுறாங்களோ, தேவ பலத்துல யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்களோ, அவருடைய காரியம் தாமதமானாலும் ஏற்ற வேளையில ஏற்ற நேரத்துல அந்த தாமதத்தை மாற்றி கர்த்தர் நம்முடைய கரத்துல கொண்டு வந்து கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் வந்து ஆட்கொள்வதற்கு ஒரு சில நேரங்கள் எடுத்துக் கொள்ளுகிறது, ஒரு சில சமயங்கள் எடுத்துக் கொள்ளுகிறது. ஆனால் நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தாமதங்கள் ஆகலாம், தடைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர், அவர் பலப்படுத்துகிற ஆவியானவராக இருக்கிறபடியா நம்முடைய செத்து போன, மரித்து போன, செயலற்ற சூழ்நிலையில் இருக்கிற எல்லா மாம்சத்தின் கிரியைகளை இன்றைக்கு கர்த்தர் அழைத்து அவருடைய பலனை, பரிசுத்த ஆவியானவருடைய பலனை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது முதல் பாயிண்ட் என்ன சொல்லுது? பலன் அடைவு. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறது மாத்திரம் முக்கியம் இல்ல, அவருடைய அனுக்கிரகம் மாத்திரம் நமக்கு முக்கியம் இல்ல, அதுவும் முக்கியம் தான். ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு முக்கியம். அல்லேலூயா. நீங்களும் நானும் பலனை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால், கர்த்தர் கொடுக்கிற பலனை அனுபவிக்க வேண்டுமானால், கர்த்தருடைய பலன் நமக்குள்ளே ஆளுகை செய்ய வேண்டுமானால், காத்திருந்து பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து உயர எழும்பி ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுப்பாரானால் அந்த பலன் ஒரு நாளும் ஓய்ந்து போவது இல்லை, ஒரு நாளும் களைப்படுவது இல்லை. காரணம் நமக்கு வசனம் தெளிவாக சொல்லுகிறது. எடுத்து வாசிங்கள். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 29வது வசனத்தை வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பிரகாசமடைவது மாத்திரமல்ல, பலனடைந்து கழுகுகளை போல ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்திற்குள்ள, உயர்ந்த ஸ்தானத்திற்குள்ள, ஒரு உயர்வுக்குள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு போவார். அல்லேலூயா. இதற்கு என்ன அவசியம்? நான் கர்த்தருக்காக தாவீதை போல பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில தாழ்மை என்பது முதலாவது அடித்தளம், அஸ்திவாரம். இரண்டாவது பொறுமை மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு உடனே ஒரு காரியத்தை செய்தாகணும்னா நீங்க உடனே முடிவெடுத்துறாதீங்க. அந்த காரியத்தை என்ன பண்ணிடாதீங்க, உடனே டக்குன்னு நான் செஞ்சிடணும், இது அப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் சொல்லி மாம்சத்துல மனக்கணக்கு என்ன பண்ணக்கூடாது, ஓடவே கூடாது. அது எங்கேயோ கொண்டு போய் நம்மளை விட்டுரும். நீங்களும் நானும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிஞ்சிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர்,
மகிமையானவர், அவர் ஆலோசனை கர்த்தர் இல்லையா? சங்கீதம் 32 வாசிக்கும் போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு. அப்போ ஒரு காரியம் வருது, ஒரு காரியத்தை நம்ம பேசணும். ஒரு திருமண காரியம் வருது, அது எந்த காரியமா இருக்கட்டுமே, அது எந்த காரியமா இருந்தாலும் உடனே நம்ம பதில என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லக்கூடாது. கர்த்தரை தேடுறவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன், நான் கற்றுக்கொண்டு அதை அனுபவிக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பொறுமை மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காரியத்தை எப்படி கையாள வேண்டும், இந்த காரியத்தை எப்படி நாம் பதில் சொல்ல வேண்டும், இந்த காரியத்திற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் நம்முடைய ஆண்டவர் தான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்முடைய சூழ்நிலைகளில, நம்முடைய உறவுகளுக்குள்ள நடக்கிற எல்லா காரியத்திற்கும் முதலாவது சொல்யூஷன் யாருங்க? கர்த்தர் தான். அல்லேலூயா. ஆனா அவர்தான் நம்மளை படைச்சிருக்கிறார், அவர்தான் நம்ம உருவாக்கி இருக்கிறார், அவர்தான் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லும்படி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, திருப்பூர் ஜிஹெச்ல போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வாங்களேன். ஹாஸ்பிட்டல்ல சொல்ல முடியாத வியாதியோட, சொல்ல முடியாத பலவீனத்தோட, சொல்ல முடியாத அழுகையோட, சொல்ல முடியாத காரியத்தோட இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? நீங்களும் நானும் இன்றைக்கு சுகபோகமாக வாழ்கிறோமானால், இன்றைக்கு நீங்களும் நானும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான குடும்பமா இருக்கிறோமானால், அது கர்த்தருடைய பலன் நம்முடைய குடும்பத்தை ஆட்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கும் கிடைக்காத சாக்கியம், எத்தனை பேருக்கும் கிடைக்காத பாக்கியம், நீங்களும் நானும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த பாக்கியத்தை போல ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அல்லேலூயா. அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் மரித்தால் எங்கே போவேன் என்கிற நம்பிக்கை இல்லை, அவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பு என்கிற அனுபவம் இல்லை, அவர்களுக்கெல்லாம் தேவனை தேடுகிற உணர்வு இல்லை. ஆனால் நீங்களும் நானும் வார வாரம் ஆண்டவரை தேடி வருவதின் நோக்கம் என்ன? உபவாசித்திருந்து காத்திருப்பதின் நோக்கம் என்ன? ஆண்டவர் சமூகத்தை நித்தமும் தேடுவதின் நோக்கம் என்ன? அவர் நமக்கு இரட்சகராய் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். ஆகவே கர்த்தரை நாம் தேடுகிறோம், ஆகவே நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். அல்லேலூயா. நான் சும்மா அப்படியே ஆராதனைக்கு போயிட்டு அப்படியே வந்துடலான்னு வந்தவங்க மட்டும் கை வைத்துங்க. சும்மா அப்படியே வந்தேன், யதார்த்தமா வந்தேன், பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படி என்ன இருந்துச்சுன்னா மாத்திருக்கேன். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற உணர்வு நமக்குள்ள இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கணும். அப்ப நீங்க கேட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் ஏசப்பா செய்வார். அல்லேலூயா. உண்மையுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், ஒரு உணர்வை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த காங்கேயம் பட்டணத்துல கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை ரட்சித்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு திரள் கூட்டத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாற வேண்டும், அவருடைய பலன் உங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் அசாதாரணமானவைகளா இருக்க போகிறது. அதற்காகத்தான் ஊழியர் அபிஷேகம் பண்ணி இந்த இடத்துல வைத்திருக்கிறார். இந்த பகுதியில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க போகிறார், இந்த பகுதியில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். வருகிற நாட்களில உங்கள் கண் காணும்படி, உங்களுடைய சொந்த கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் இதை நிரம்பி வழியும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எப்ப அவருடைய பலன் நமக்குள் ஆட்கொள்ளும் போது, அவருடைய பலன் நம்மை ஆளுகை செய்யும் போது, அவருடைய பலன் நமக்குள் வாசம் பண்ணும் போது, நிச்சயமாக கர்த்தர் இந்த இடத்தை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. இப்பவே இடம் பத்தல பாஸ்டர், இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அல்லேலூயா. அப்படித்தானே? விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? மோசியா இன்னைக்கு திரள் கூட்டம் வராங்க, ஆனா அவருடைய அடித்தளம், அவருடைய அஸ்திபாரம் என்ன தெரியுமா? கெத்செமனே தோட்டத்துல இயேசு போய் ஜெபிச்சதை போல ஒரு தோட்டத்தை தேர்ந்தெடுத்து அவர் போய் ஜெபிப்பார். மணிக்கணக்கா முழங்காலே நிற்பாங்க. ஆண்டவரே, இந்த பட்டணத்தை எனக்கு தாங்க, இந்த ஜனங்கள் எனக்கு தாங்க, இந்த பகுதியில் உங்க நாமம் விளங்கணும், உங்க ஆளுங்க இந்த இடத்துல வரணும்னு சொல்லி அன்னதினமும் போய் ஜெபிப்பார். எல்லாரும் கேவலமா பேசுவாங்களாம், திட்டுவாங்களாம், ஒரு மாதிரி பார்ப்பாங்களாம். ஆனா அவர் ஜெபத்தை நிறுத்தல. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எப்படி பேசினாலும் சரி,
யார் அவதூறாக நினைத்தாலும் சரி, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு எனக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லேலூயா. உலக மனுஷர்களுக்கு தெரியாது. அவர் வேதத்தை அறியாம இருக்கிறாங்க, அவர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, அவர்கள் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளல. அவர்கள் இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ளும் போது இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அதற்காகத்தான் உங்களை மென்னியும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். மோகன்சி ஐயா போய் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சமூகத்துல கதறி 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 ஜெபித்து 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 முழங்கால முடக்கி 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 அந்த தூத்துக்குடி மாவட்டத்தை ஆண்டவர் அறுவடை செய்யப்படி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரரா இருந்திருப்பா, எப்படி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பார். வேதாகமத்தில் அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபரையே நான் சாட்சியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் மீது அவதூறான வார்த்தைகள் வந்தது, அவருக்கு விரோதமான ஏராளமான விமர்சனங்கள் வந்தது, ஏராளமான காரியங்கள் அவருக்கு விரோதமாக பேசினார்கள். ஆனாலும் அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை நிறுத்தவில்லை, ஆண்டவரை தேடுகிற காரியத்தை நிறுத்தவில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிற காத்திருக்க காத்திருக்க அவருக்குள்ளே ஒரு பலன் வந்தது, அவருக்குள்ளே ஒரு அதிகாரம் வந்தது, ஒரு அத்தாரிட்டி வந்தது. அந்த தூத்துக்குடி மாவட்டத்துல அந்த 4 கோடி பகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியரா, ஒரு மிகப்பெரிய ஒரு அறுவடை செய்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அருமையான ஐயா மேல கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. அதே மாதிரி ஐயாவை வைக்க மாட்டாரா, வைப்பாரா? அல்லேலூயா. இவர் ஆராதிச்சாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருதயத்திறன் ஆராதிப்பார், உள்ளத்துல எதுவுமே இருக்காது. என்னுடைய நண்பர், அதனால உண்மையா சொல்றேன், அவ்வளவு ஒரு வாஞ்சையா, யாரையும் பார்க்க மாட்டார். அவர் ஆராதிக்கும் போது அவரை நோட் பண்ணி பாருங்க, யாரையும் பார்க்க மாட்டார். எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்தாங்க போனாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நான் ஒரு ஆராதனை செய்யறேன், உன்னதமான ஒரு இந்த இருதயம் தாங்க உங்களுக்குள்ள எனக்குள்ளே வேணும். அல்லேலூயா. ஆராதனைன்னு வந்துட்டோம், அப்புறம் என்ன வெக்கம்? ஆராதிக்கிறவர்களுக்கு வெக்கம் இருக்கக்கூடாது, சூடு இருக்கக்கூடாது, சொரணை இருக்கக்கூடாது. இல்ல சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். ஆராதிக்கிறவங்களுக்கு வெக்கம்ங்கிறது இருக்கக்கூடாது. யாராவது ஆராதிக்க மாட்டாங்க தெரியுமா? வெக்கப்படுறவங்க ஆண்டவர் ஆராதிக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு கற்று தரேன். வெக்கப்படுறவங்க என்ன பண்ண மாட்டாங்க ஆண்டவரை? ஐயோ இவங்க பார்த்துருவாங்களோ, ஐயோ நம்ம ஆவியில் நிறைஞ்சா அவங்க பார்த்துருவாங்களோ, வெளியில போய் நம்மளை பேசுவாங்களோ அப்படின்னு வெக்கம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ண முடியாது. பயம், ஃபியர் இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ண முடியாது. பயம், பாஸ்டர் முன்னாடி நல்லா ஆராதிக்கணும் அப்படி இருந்தீங்கன்னாலும் பாஸ்டர் பரியப்படுத்தக்கூடாது. இங்க வந்துட்டீங்க, இங்க முழங்கால் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா சிலனிக்கெல்லாம் வாசிக்கிறோம்ல, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு அத்தனை ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அத்தனை காரியங்களை ஆண்டவர் நமக்கு அதிகாரமா வச்சிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை, நான் விசுவாசிக்கிறேன் வெள்ள கோயில் பட்டணத்துல பெரிய காரியத்தை செய்யறதுக்காக தான் ஆண்டவர் என்ன தெரிஞ்சு கொண்டாரு. அல்லேலூயா. அந்த அதிகாரம் எனக்கு இருக்குது, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே அதிகாரத்தை கர்த்தர் அருமையான ஊழியர் மேல வச்சிருக்கிறார். இவர் ஜெபிக்கும் போது வியாதி மாறும். இவர் ஜெபிக்கும் போது சபையாராக நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கும் போது எப்பேற்பட்ட கட்டுகளா இருந்தாலும் அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்க, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறீங்க, கர்த்தருடைய சமூகத்தை நித்தம் தேடுறீங்க. ஆக நீங்க சொல்லும் போது அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. நீங்க எப்பேற்பட்ட பலவீனத்துல கூட வரட்டுமே, அவருடைய நாமத்தை சொல்லும் போது, அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும் போது, அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது, எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனப்படுத்துகிற ஆவிகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட கட்டுண்ட ஆவிகளா இருந்தாலும், கர்த்தர் அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுதலை கொடுத்து உங்களை சுகத்தோட பலத்தோட அனுப்புவது எந்த ஒரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில வராதபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்றாரா? பலனை கொடுக்கிறார். நான் சோர்வா இருக்கிறேன், என்னால இந்த வேலையை செய்ய முடியல, நான் முயற்சி பண்றேன், இந்த வேலையை என்னால என்ன பண்ண முடியல, முடிக்க முடியல. படிக்கிற பிள்ளைங்க இந்த பாடத்தை எனக்கு மனசுலயே பதிய மாட்டேங்குது, இந்த காரியம் எனக்கு விளங்க மாட்டேங்குது, என் புத்திக்கு வழங்க மாட்டேங்குது, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நீங்க சொல்றீங்களா? நீங்க சோர்வோடு இருக்கிறீங்களா? உங்க
உங்களை ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். எந்த காரியம் விளங்காம இருந்துச்சோ, எந்த காரியம் மண்டையில ஏறாம இருந்துச்சோ, அந்த காரியம் இன்னையிலிருந்து மண்டையில ஏறும். அல்லேலூயா. யார் என்ன தெரியுமா? அவருடைய பலன் உங்களை ஆட்கொண்டிருக்கிறது. அவருடைய பலன் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய பலன் எல்லாவற்றையும் செய்கிற பலன் உங்களை இன்றைக்கு ஒரு உத்வேகத்துக்குள் மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு நபர் போய் முழங்கால் போட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு சிம்பிளா ஒரு ஆராதனை வச்சாருன்னா 50,000 பேர் வர்றாங்க. அல்லேலூயா. மோகன் சியா இங்க வர்றாருன்னு கேள்விப்பட்ட அதற்குன்னு ஒரு கூட்டம் வர்றாங்க. ஆனா மோகன் சியா சொல்லுவாரு மேடையில நின்று, மோகன் சியை தேடி வந்திருந்தீங்கன்னா அதை மறந்துடுங்க. அல்லேலூயா. மோகன் சி ஒரு சாதாரண ஒரு மனுஷன், அன்றைய அதிகாரத்தோட நிற்கிற ஒரு போர் வீரன், அவ்வளவுதான். ஆனா கிரியை செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. கிரியைகளை நடப்பிக்கிறவர் கர்த்தர். அந்த மாதிரி எண்ணத்தோடு வந்திருந்தீங்கன்னா மாத்திக்கீங்கன்னா அநேக பிரசங்க மேடையில அநேக இடங்கள்ல அருமையான அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க, இயேசுவை நம்பி வாங்க, இயேசுவை தேடி வாங்க, இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவாங்க. உங்க சூழ்நிலையில மாற்றம் வரும், உங்க குடும்பத்துல ஒரு சூழ்நிலையில ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு கர்த்தர் நமக்கு இன்னைக்கு எச்சரிக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது பாஸ்டரா பார்க்காதீங்க, இயேசுவா பாருங்க. அல்லேலூயா. நாங்க எந்த பிரசங்கத்துக்கு போனாலும் ஆண்டவர் சொல்லும்போது நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நாங்க போய் நிற்கும் போது மாம்சத்துல நிக்க கூடாது, தேவ பலத்துல நிக்கணும். அல்லேலூயா. மாம்சத்துல பேசினா இவ்வளவு ஸ்பீடா பேச முடியாது, இவ்வளவு ஃப்ளூயன்ஸா பேச முடியாது. பயம் அப்படியே நடுக்கிறோம், ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை உச்சரிச்சு பேச முடியாது. மாம்ச பலன் நமக்கு அவசியமே இல்லை, தேவ பலன் தான் நமக்கு அவசியம். அல்லேலூயா. தேவ பலன் இருந்துச்சுன்னா தாவீது சொல்வதை போல, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் சேனைக்குள்ள பாய்வேன்கிறதான ஒரு முழு நிச்சயம் நமக்குள்ள வரும். அல்லேலூயா. இந்த பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில அவசியமா இருக்குது. பொறுமையில சிகரம் அடைந்த ஒரு நபர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? பொறுமையில சிகரம் அடைந்தவர் சொல்லுங்களேன், யாராவது? பொறுமையிலேயே சிகரம் அடைந்தவர் அப்படின்னு சர்டிபிகேட் வாங்கினவர், அத்தாரிட்டி வாங்கினவர். இவங்க தான் சொல்லிட்டாங்களே, சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். சிரிக்கிறீங்களே? யோபு. அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் பாருங்க, பொறுமையில் சிகரம் அடைந்த நபர் என்கிறதான ஒரு அதிகாரத்தை பெற்றார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் இழந்து போனார். அவரை போல ஒரு லட்சாதிபதி இல்ல, கோடீஸ்வரன், அவரை போல நல்ல ஒரு செல்வந்தர் இந்த உலகத்திலேயே இல்ல அப்படிங்கிற ஒரு செல்வந்தரா இருந்தவர்கிட்ட ஒரே நாள்ல அவருடைய எல்லா காரியங்களும் என்ன பண்ணாரு? இழந்து போயிட்டார். ஆனா எல்லாவற்றையும் கொடுத்த இயேசுவை அவர் இழக்கல. எல்லாவற்றையும் பரிபூர்ணத்தினால் நிரப்பின தேவனை அவர் இழக்கல. எல்லாவற்றையும் கொடுத்து அழகு பார்த்த தேவனை அவர் மறந்து போகல. எல்லாவற்றையும் கொடுத்து அனுபவிக்க வைத்த இயேசு அவர் ஒரு நாள் அவர் மறக்கவே இல்லை. அதனாலதான் அவர் பொறுமையில் சிகரம் அடைந்த யோபுவா மாறினார். அது ஒரு வசனம் எனக்கு பிடிக்கும், வாசிங்களே. ஏசாயா 1 அதிகாரம் கடைசி வசனம், அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். அதுக்கப்புறம் கீழே, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. இப்ப தெரியுதா அவர் ஏன் பொறுமையில சிகரம் அடைஞ்சாருன்னு தெரியுதா? எல்லாவற்றையும் இழந்தாங்க. எல்லாம் ஒரே நாள் தான். அவருடைய பிள்ளைகள் மரித்து போனாங்க, குடும்பங்கள் மரித்து போச்சு,
மனைவி அவர் மாத்திரம்தான், எல்லாரும் இழந்து போயிடும். அந்த சூழ்நிலையில அவர் சொன்னாரு, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து நான் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு நான் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதையெல்லாம் செய்வதற்கு, இதையெல்லாம் அனுபவித்த, இதை எல்லாவற்றையும் ஆளுகை செய்த யோபு ஒரு செகண்ட் என்ன பண்ணலாம், மனம் மாறி இருக்கலாம். ஆனா இது எல்லாவற்றையும் கொடுத்தது கர்த்தர் தான்ங்கிறதான ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள இருந்ததுனால, ஒரு விசுவாசம் அவருக்குள்ள இருந்ததுனால தேவனை பற்றி அவர் குறை சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இப்படிப்பட்ட எண்ணம், இப்படிப்பட்ட ஒரு மெச்சூரிட்டி, இப்படிப்பட்டதான ஒரு காரியம் நமக்குள் வருமா? நமக்கு ஒரு சின்ன ஒரு நிலம் போயிருச்சுன்னா எவ்வளவு துக்கப்படுறோம். ஒரு வீட்டை இழந்துட்டோம்னா இப்படி வெக்கப்படுறோம், அதை குறிச்சு கலக்கம் அடைகிறோம். ஒரு காரியம் நடக்கலைன்னா அதை நினைச்சு நம்ம என்ன பண்றோம், துயரப்படுறோம். ஆனால் யோபு அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போனாலும் எல்லாவற்றையும் கொடுத்த இயேசுவை அவர் இழக்கவில்லை. அல்லேலூயா. அவருக்குள் ஒரு விசுவாசம் இருந்திருக்கும், அவருக்குள் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. எப்படின்னா, நான் யோசிக்கிறேன், இதை எல்லாவற்றையும் அவர் எடுத்தாலும் இதை விட 2 மடங்கு கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை இழந்தாலும் இயேசுவை நான் ஒருபோதும் இழக்க மாட்டேன், கர்த்தரை நான் ஒருபோதும் இழக்க மாட்டேன். என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நான் இழந்து போனாலும் கர்த்தரை நான் இழக்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தரை நான் இழக்க மாட்டேன். அவர் தாங்க நம்ம வாழ்க்கையில் நமக்கு முக்கியம். ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். எங்க அம்மா இருக்கிறாங்க, என்னுடைய தகப்பனார் 2 மாசத்துக்குள்ள எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 3 மாசத்துக்கு முன்பதாக என்னுடைய தகப்பனார் மரித்து போனார்கள். எங்களுடைய வீட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் வந்தது. எங்க குடும்பத்துல ஒரு சமாதான குறைவு ஏற்பட்டது. எல்லாவற்றையும், யாருடைய மொபைல்மா கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க, எல்லாவற்றையும் நான் இழந்து போனாலும் யோபு சொல்லுவதை போல நாங்க எங்க குடும்பமா நாங்க சொல்றோம், சாட்சியா சொல்றோம், எங்க அப்பாவை கொடுத்த ஏசப்பாவை நாங்க இழக்கல. அல்லேலூயா. ஒரு நாள் நாங்க மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நாட்களில, மகிமையில போய் சேருகிற நாட்களில நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறதுனால முகமுகமா பார்க்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம் இது. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இது. எங்க அம்மா கூட அடிக்கடி ரொம்ப சோர்ந்து போறாங்க. அநேக நேரங்களில் நான் ஆறுதல் சொன்னாலும் மேற்கொண்டு சோர்ந்து போறாங்க. நான் அடிக்கடி சொல்லிட்டு வருவேன், ஆண்டவருடைய பலன் இன்றைக்கு என்னுடைய தாயாரை தேற்றுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், ஒவ்வொரு சூழ்நிலைக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த காரியம் இப்படி ஆய்விட்டது, இந்த சூழ்நிலை இப்படி ஆய்விட்டது என்று சொல்லி நீங்கள் கதறி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவ பலன் உங்கள் மத்தியில இறங்கி வருகிறது. தேவ பலன் உங்களை ஆட்கொள்கிறது. தேவ பலன் உங்களுக்கு இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்கி போட்டு, எல்லா கலக்கங்களையும் நீக்கி போட்டு, எல்லா வியாகுலங்களையும் மாற்றி போட்டு இன்றைக்கு உங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டில் அப்படி சமாதானத்தை எல்லாம் இருக்கும் போது கர்த்தரை கூட பேசினார். சங்கீதத்துல மூலமா கர்த்தரோட பேசினார். உள்ளத்தில் விசாரங்கள் பிறகு என்னுடைய ஆறுதல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் இருக்கும்போது கர்த்தர் என்னுடைய இருதயத்தை தேற்றினார். எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுத்தார். இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நிரந்தரம் இல்லை மகனே. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் மறைந்து போய்விடும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் ஒழிந்து போய்விடும். ஆனால் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. நிச்சயமாக மகிமையில
ஒரு தகப்பனாரை பார்ப்பா என்று கர்த்தரோடு பேசினதற்கு அப்புறம் என்னிடத்துல இருந்த இருந்த பாரம் நீங்கி விட்டது. அல்லேலூயா. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் உலக மனுஷன் கிடையாது, நான் உன்னத தேவனுக்குள்ள ஊழியம் செய்றேன். அவர் எனக்கு சொல்லும்போது அவருடைய ஆறுதலை பொழுது இந்த உலகத்துல எதையும் தேற்ற முடியாது. அல்லேலூயா. சரி, அது போகட்டும். உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம், கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவருடைய பலனை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். அந்த பொறுமை உங்களுக்கும் எனக்கும் அவசியமாக இருக்கிறது. இந்த பொறுமை, இந்த தாழ்மை நமக்குள்ள இருந்ததானால் நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க ஆண்டவர் சமூகத்துல? அவருடைய பலன் எனக்கு வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், உங்க பலன் இல்லாம என்னால ஒன்னையும் செய்ய முடியாதுப்பா, நீங்க தான் என்ன பலப்படுத்தணும்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்துல நீங்க விட்டு கொடுங்க. உங்க இருதயத்தை கர்த்தர் ஆட்கொள்ளுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, யோபு உடவா நமக்கு சோதனை வந்துருச்சு. யோபு உடவா நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம்? கிடையவே கிடையாது. எல்லாவற்றையும் நீங்க இழந்திருந்தாலும் இன்றைக்கு விசுவாசம் அறிக்கப்பட்டுங்க, என்னை உண்டாக்கின என் தேவனை நான் என்ன பண்ணல, இழக்கவில்லை, அவர் என்னோடு கூட எப்பவும் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. ஒருவேளை ஆறுதலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? ஒரு சமாதானத்துக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு காரியம் உங்களை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய பலன் உங்கள் மேல் வரும்போது, அவருடைய அதிகாரம் உங்கள் மேல் வரும்போது, அவருடைய அத்தாரிட்டி உங்கள் மேல் வரும்போது, உங்க சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் புரட்டி போடுகிற அந்த நன்மைகளை கர்த்தர் நம்ம குடும்பத்தின் மேல வைக்கிறார். அல்லேலூயா.